கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேனது பணிவான வணக்கங்கள். ஐயா, என் பையன் உணவை அடிக்கடி வீண் செய்கிறான். ஆமாங்க, உணவை வீண் செய்வது என்பது மிக பெரும் ஒரு வினையை தரக்கூடியது. எனவேதான் உணவுக்கு எப்பொழுதுமே உணவை சாப்பிட்றோம்னா அன்னதாத்தா சுகி பவான்னு ஒரு வார்த்தையை சொல்லணும். நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம்னா ஒரு சாப்பாட்டை தரான்னா அந்த வார்த்தையை சொல்லணும். இந்த அன்னத்தை சமைப்பவனுக்கு நான் நன்றியை சொல்கின்றேன்னு. இதையே தான் மற்றொரு ஸ்லோகத்திலே பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவீஹி பிரம்மஹாக்னோ பிரம்மணாஹுதம் பிரம்மஹதேனவ கந்தவ்யம் பிரம்மஹா கர்ம சமாதினாகா என்று கண்ணனும் பகவத்கீதையில சொல்லியிருக்கான். உணவை யார் சரி ஜெயிக்கிறான்னா நம்ம உடம்பிலே ஒரு தத்துவமாக விளங்கக்கூடிய அந்த இறைவன் தான் அந்த உணவின் செரிமானத்துக்கும் உதவியாக இருக்கின்றான். அது சரியாக செரிமானம் ஆனால்தான் நாம் நம் செயல்களை தெளிவாக புரிய முடியும். வாழ்க்கையில 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது தனஸ்தானம், வாக்குஸ்தானம் என்றெல்லாம் போற்றப்படக்கூடியது. உங்க ஜாதகத்துல 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம்தான் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவின் தன்மையை தீர்மானிக்கும் என்றும் சொல்லுவார்கள். உதாரணமா ஒருவருக்கு ரிஷபராசின்னு வச்சுக்கோங்க, சந்திரன் உச்சம்தான், நல்ல பால் வகையான உணவுகள் கிடைக்கும். எனினும் அதை 10ஆம் பார்வையாக சனீஸ்வரர் பார்த்து விட்டார் என்று சொன்னால் சனீஸ்வரர் என்று ஆறும் தன்மை ஆரிய உணவைத்தான் உண்ணுவார். அதுவும் உண்ணும் பொழுது 2ஆம் இடம் பற்கள் பாதிக்கப்பட்டுவிடும். மற்றொரு ஜாதகம் சந்திரனும் சனீஸ்வரனும் சேர்ந்த ஜாதகம் யார்? விநாயகர். உலகமெங்கும் புகழ் பெற்றிருக்கின்றார். எனினும் உணவிலே வெறும் மோதகத்துடன் திருப்தி அடைந்து விடுகிறார். எப்பவுமே இந்த 2ஆம் இடத்தை பொறுத்துத்தான் ஒருவரது ஈட்டிங் ஹேபிட்ஸ் இருக்கும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஒரு காலத்திலே குபேரனுக்கு தன் செல்வத்தின் மீது ஒரு செருக்கு வந்து விடுகிறது. குபேரன் என்று சொன்னாலே ஊறுகாய் இருக்கு தெரியுங்களா, அதுதான் அவருக்கு ரொம்ப பிடித்தமான உணவு. வீட்டுல கொஞ்சமான ஊறுகாய் இருக்கணும். நான் குபேரனை வழிபடுகிறேன்னு சொன்னா உங்க வீட்டுடைய இந்த வடகிழக்கு மூலையிலோ நார்த் சைட்லயோ கிச்சன்ல சிறிது ஊறுகாயை வைத்து கொண்டு ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்ரவனாய தனதான்யாதிபதையே தனதான்ய ஸ்பிருத்திம் மே தேகி தாபய தாபய ஸ்வாஹா என்று சொன்னால் போதும். எங்கிருந்து பணம் வருது, எப்படி பணம் வருதுன்னே தெரியாது. சரி, திருப்பியும் சொல்றேன். ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்ரவனாய தனதான்யாதிபதியே தனதான்ய ஸ்மிருதிம் மே தேகி தாபய தாபய ஸ்வாஹா. அப்போ செல்வம் என்பது அப்பேற்பட்ட நிலைகளை உடையது. ஒரு முறை குபேரனுக்கு செல்வச்செருக்கு வந்து விடுகிறது. சிவபெருமானை காண செல்கிறார். சிவபெருமான் என்பவருக்கு மித்திரனாக இருந்து சிவபக்தி செய்ததால்தான் குபேரனுக்கு அவ்வளவு பெரிய செல்வம். அப்பேற்பட்ட குபேரன் அங்கே செல்கிறார். நெற்றியிலே நீர் இல்லை, நாவிலே சிவநாமம் இல்லை, ஏதோ தன்னிலை மறந்து சென்று விடுகிறார். எப்பெல்லாம் நல்ல நேரம் இருக்கோ அப்ப நெத்தியில திருநீர் இட்டுக்குவீங்க, கழுத்துல ருத்ராட்சம் இருக்கும், நாக்குல சிவநாமம் இருக்கும், வாழ்க்கை தன்னால போயிட்டு இருக்கும். ஊர்வசி ஊர்வசி டேக் இட் ஈஸி ஊர்வசி என்று பாடிக்கொண்டு வாழ்க்கையில் வசதி வந்ததும் இறைவனை மறந்து விடுகிறார் குபேரன். இதுவும் நடந்துருச்சுங்க. உடனே பார்க்கிறார், எப்பொழுதெல்லாம் புத்தி பிசகி விடுகிறதோ அப்பொழுது பக்தி குறைந்து விடுகிறது. நடந்து விட்டது குபேரன் வாழ்விலே. உடனே வெள்ளை கொம்பன் விநாயகன் குபேரனுக்கு ஞானத்தை தர வேண்டும் என்று நினைத்து விட்டார். உடனே சொல்கிறார், அப்பா நான் இந்த விருந்துக்கு போயிட்டு வந்துடுறேன்ப்பா. குபேரன் சொல்கிறார், இவரை மட்டும் அங்க அனுப்ப போறீங்க? ஒரு பெரிய பார்ட்டியே அனுப்புங்க சார். நீங்க பாத்தீங்கன்னா பாதி பத்திரிக்கை வாட்ஸ்அப்ல தான் வந்துட்டு போயிரு அப்படின்னு. நம்ம வசதியை பார்த்துதான் பத்திரிக்கையை நேர்ல கொடுக்கறதா, வாட்ஸ்அப்ல கொடுக்கறதா, தட்டுல கொடுக்கறதா, இல்ல தட்டாம கொடுக்கறதான்லாம் யோசிப்பாங்க. அதே நிலைமைதான் அங்க. குபேரன் வருகிறார், ஒரு வார்த்தைக்கு சொல்லிட்டு போறேன், வந்து சாப்பிட்டுட்டு போயிடுங்க தலைவா அப்படின்ட்டு கிளம்பிட்டார். சென்றதும் பார்க்கிறார், விநாயகர் வருகிறார். விநாயகரோ மோஷிக வாகனர், சாதாரண எலி வாகனத்துல சிம்பிளாக வருகிறார். எப்பவுமே ரொம்ப சிம்பிளா வரவன் தான் பெரிய சக்சஸ தருவான், அதுதான் கதை. உடனே விநாயகர் வருகிறார். குபேரா இருக்கும் உணவைத்தா அப்படின்னார். விநாயகர் உண்கிறார், உண்ணத் துவங்குகிறார். உள்ளே சென்று கொண்டே இருக்கிறது. குபேரன் கலங்கி விட்டான். ஐயா என்ன செய்யறது அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னா. உடனே அருகில் உள்ள மணிபத்ரன் என்பவன் சொல்கிறான், விநாயகர் கிட்ட எதுக்கையா வச்சுக்கிட்டீங்க? விநாயகரை பற்றி நமக்கு தெரியாதா? அவர் பார்ப்பதற்குத்தான் எளிமை பொறுமை எல்லாம். எனினும் பக்தி இல்லாதவர்களிடம் புத்தி இல்லாமல் செய்து ஒருவனுக்கு வாழ்க்கையிலே சக்தியை இழக்கச் செய்து விடுவார். எனினும் பக்தியுடன் சிவசிவ என்று சொல்லிவிட்டால் தவசீலர்களும் போற்றக்கூடிய பெரும் பணத்தை தந்து விடுவார் என்பதெல்லாம் அறியாததா என்றவுடன்
உடனே குபேரன் தன் தவறை உணர்கிறான். குபேரன் தவறை உணர்ந்ததுமே அங்கே விநாயகரனுடன் தோப்பு கரணம் போடுகிறார். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்களேன், கரணம்ன்ற வார்த்தையை திருப்பி போட்டா நரகம் அப்படின்னு வரும். நரகம் என்பது அகல வேண்டும் என்றால் கரணம் போட வேண்டும். விநாயகர் கிட்ட தோப்பு கரணம் போட்டு தலையில் குட்டி கொண்டு, விநாயகா வித்தகா எங்களை காப்பாற்று, கரையேற்று, மோஷிக வாகனனே, மோதகஹஸ்தனே என்றெல்லாம் பலவாறு துதிக்கிறார். விநாயகருக்கு கருணை ஜாஸ்தி. உடனே குபேரனிடம் சொல்கிறார், உன்னிடம் அனைத்து செல்வங்களும் பெருகட்டும், நலம் பெருகட்டும், மேலும் உனக்கு ஒரு வரத்தை தருகிறேன் என்கிறார். என்னன்னார், நீங்க திருப்பதிக்கு போனீங்கன்னா அந்த கோயில் வாசல் படிக்கட்டு இருக்கு இல்லைங்களா, அது உள்ள இருக்கக்கூடியது யாருன்னா குபேரனும் மணிபத்ரனும் தான். டெய்லியும் அங்கே மணிபத்ரன்றவன் குபேரனுடைய அசிஸ்டன்ட், மெயின் அவருக்கு பிஏ. குபேரன் உங்களுக்கே தெரியும், தினமும் திருப்பதி பெருமாளை வந்து அந்த வாசல் படிக்கட்டில் வணங்கி செல்வதால் தான் அவருக்கு பணம் சேர்ந்துகிட்டே இருக்கு. உடனே அவருடைய அசிஸ்டன்ட் மணிபத்ரன் சொன்னா, இப்படி என் குருநாதரே டெய்லி வந்து வணங்கிட்டு போற படிக்கட்டு, நான் இந்த படிக்கட்டாவே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டான். நீங்க திருமலையிலே அந்த படிக்கட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த மெயின் அந்த துவாரத்துக்கிட்ட மனசார நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்க இருந்து பணம் வருது, எதுக்கு பணம் வருதுன்னு தெரியாது, ஆனா வாழ்க்கையில பணம் வந்து கொண்டே இருக்கும். அப்போ இதுல நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, செல்வம் என்பதை சிவநாமம் சொன்னால் வந்துவிடும். ஆனால் அந்த செல்வத்தை இதயத்தில் வைத்து போற்ற வேண்டாம். அதற்கு பதிலாக அதை தலையிலே ஏற்றிக்கொண்டு, என்னிடம் பணம் வந்து விட்டது, என்னிடம் தனம் வந்து விட்டது என்று நினைத்து ஈசனை வணங்காமல் இருக்கக்கூடாது. நெற்றியில் திருநீர் இல்லாமல் சேர்த்து இருக்கக்கூடாது. நெற்றியில் திருநீரிட்டு சிவநாமம் சொல்லி ருத்ராட்சம் அணிந்து அவ்வப்போது வேண்டி வணங்கி வந்து விநாயகனுக்கு தோப்புக்கரணம் இட்டால் குபேரனை போன்ற வாழ்வை பெறலாம். வாழ்க்கையிலே செல்வ நிலை தழைத்து ஓங்கும். மேலும் உணவை விரயம் செய்யக்கூடாது. என்னன்னாங்க, நாட்டுல பலருக்கும் தன் தட்டில் இருக்கக்கூடிய உணவு எத்தனையோ பேருக்கு கிடைப்பதில்லைன்னு ஒரு உணர்வு வரணும். என் மனைவி எப்பவுமே சொல்லுவாங்க, நாம சாப்பாட்டுக்கு காத்துட்டு இருக்கலாம், சாப்பாடு நமக்காக காத்துட்டு இருக்கவே கூடாது. அது ஒரு பெரிய வினை. எப்பொழுதுமே அன்னத்தை மதிக்க பழகிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் அனைத்து எண்ணங்களும் வண்ணங்களாக மாறும். வெற்றி சூடும், பேரும் புகழும் தன்னால் வந்துவிடும். தினமும் உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிடம் அதை வணங்கலாம். வணங்கினாலே பல்வேறு தோஷங்களும் அகலத் துவங்கிவிடும், சந்தோஷம் பெருகத் துவங்கிவிடும். எத்தனையோ பரிகாரங்களை செய்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இனிமும் உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய உணவிற்கு நன்றி சொன்னதுண்டா? உங்கள் வீட்டில் உள்ள உணவை என்றாவது தொட்டு வணங்கியது உண்டா? அது இல்லைன்னு சொன்னா நீங்க அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணியிருப்போம்? இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ இடங்களில் உணவில்லாமல் தவிக்கிறார்கள். ஏழ்மையிலே, யுத்தத்திலே ஒரு பிடி அரிசி கிடைத்து விடாதா என்றெல்லாம் ஏக்கத்திலே இருக்கிறார்கள். அப்போ குபேரனுக்கே ஒரு முறை உணவு தட்டுப்பாடு வந்து விட்டது என்று சொல்லும் பொழுது நாமெல்லாம் எம்மாத்திரம். இதுதான் காஞ்சி மகா பெரியவர் சொல்லுவார், தினமும் உண்ணும் பொழுது ஒரு பிடி அரிசி எடுத்து வைத்து விடுங்கள், அடுத்தவருக்கு தந்து பழகுங்கள், இறைவன் கந்தன் உங்களுக்கு தர துவங்குவான் என்று காஞ்சி மகா பெரியவர் சொல்லுவார். அந்த மகா பெரியவரின் வார்த்தைக்கேற்ப தினமும் நாமும் ஒவ்வொரு பிடி உணவும் உண்ணும் பொழுது ஒரு பிடி மற்றவர்க்கு என்று உணரத் துவங்குவோம். வாழ்க்கையில் அனைத்து நலங்களும் வளங்களும் தன்னால் ஏற்படும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.